வணக்கங்க. இந்த வந்துங்க காதலுங்கிறது பண்ணவே கூடாதுங்க. காதல் பண்ணி, காதல் லவ் பண்ணி அதாவது மெச்சூரிட்டியான வயசுல பண்ணுங்க. எப்போ பண்ணணும்னா, நமக்கு ஒரு இலக்கு, நம்மளுடைய பொசிஷன், நம்மளுடைய தகுதி வந்ததுக்கப்புறம் லவ் பண்ணுங்க. தகுதி வராமல் லவ் பண்ணிட்டோம்னா, அந்த வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு சொல்ல வர்றேன். இப்போ நீங்கள் +2 படிக்கும்போதோ, இல்லை படிச்சுட்டு இருக்கும்போதோ லவ் பண்ணிங்கன்னா அது லவ் இல்லைங்க, அது இன்ஃபிரேஷன். என்னங்க, காலேஜ் முடிச்சு ஃபைனல் இயர் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காதல் வருது இல்லைங்க, அதுதான் காதல், அதுதான் லவ். ஏன்னு கேட்டால் எல்லாமே உங்களுக்கு மெச்சூரிட்டி வந்தாச்சு, எல்லாமே தெரியும் உங்களுக்கு, அப்போ வர்றதாங்க லவ். அப்போ லவ் பண்ணும்போது செலக்ட் பண்ணி லவ் பண்ணுங்க. ஒரு பெண்ணை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, அந்த பெண்ணுக்கிட்ட நீங்கள் போய் லவ் சொல்கிறீங்கும் போது அந்த பொண்ணு உங்களுக்கு ஓகே சொல்லிடுச்சுன்னா, அந்த பெண்ணுக்கிட்ட ஒரு நாள் பேசுகிறேங்க, 2 நாள் பேசணும், 3 நாள் பேசணும். அவங்க அந்த பொண்ணுடைய பிஹேவிங். அதே மாதிரி அந்த பையன்கிட்ட நீ 3 நாள் 4 நாள் பேசணுமா, அந்த பையனுடைய பிஹேவிங் பிடிச்சா மேற்கொண்டு பேசணும். இல்லைன்னா சாரி சொல்லிவிட்டு விட்டுறணும். நல்ல ஒரு 6 மந்த்து 1 இயரு 2 இயர்ஸு பழகி, அன்பாக பழகி பிடிச்சி செஞ்சு அந்த பையனுடைய பிஹேவிங் பிடிக்கலினால் அப்போ விளங்கக்கூடாது. விலகுனா அது நல்லா இருக்காது. என்ன, ஆரம்பத்திலேயே விலகணும்னு, ஆரம்பத்திலேயே காதல் உங்களுக்கு அந்த பையனோட பிஹேவிங் பிடிச்சதுன்னா லவ் பண்ணலாம். லவ் பண்ணான்னு எப்படி பண்ணணும் தெரியுங்களா? தொடக்கூடாது, கைகள் முட்டக்கூடாது, என்னங்க, இதழ்கள் மட்டும்தான் பேசணும், இதழ்கள் மட்டும்தான் பேசணும். அப்படி தான் லவ் பண்ணுங்க, அதுதான் லவ். கட்டி பிடிக்கிறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, அணைக்கிறது, இதெல்லாம் லவ் கிடையாதுங்க. கசந்து போயிடும். லவ் முடிஞ்சு நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது அதனுடைய பரபரப்பு இருக்காது. என்ன, அந்த பரபரப்பு, அந்த துடிப்பு இதெல்லாம் இருக்காது. பழைய சோறு மாதிரி இருக்கும். அதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது பழைய சாப்பாடு மாதிரி இருக்கும். சரிங்களா? நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வச்சுட்டுங்களா? பாய்.